கிட்டத்தட்ட 80 இடங்களை நாங்கள் அழித்து விட்டோம். எங்களுடைய டார்கெட் 80 இடம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. அவங்க டார்கெட் 80 இடம்னா எங்களுடைய டார்கெட் 84 இடம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரான் சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி சண்டை போடுறீங்களேடா, நான் ஒருத்தன் நடுவில் நிற்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பதறிட்டு இருக்காங்க. ஐயா, யுத்தம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனி யாரை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அமெரிக்கா ஈரான் இடையே நடந்த அந்த பீஸ் டீல் இல்லாட்டி புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU இருக்குல்ல, அது வெறும் கார்பேஜ் அப்படின்னு சொல்லி குப்பையில் வீசிட்டாங்க ஈரானுடைய பாராளுமன்றம். என்ன நடந்திருக்கு? கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பதறிட்டு இருக்காங்களே, உலக நாடுகள் மீண்டும் பொருளாதாரத்துக்கு சிக்கல் வந்துருச்சு அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்களே, 40 நிமிஷத்தில் இந்தியாவினுடைய சென்செக்ஸ் 1000 புள்ளியை கவுத்துருச்சு, இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறார் ட்ரம்ப் அவர்களை பார்த்து, லாஸ்ட் மந்த் யூ செட் இரானியன் லீடர்ஸ் வெரி வெரி ரேஷ்னல் பீப்புள், நைஸ் டு டீல் வித், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட். டுடே நீ என்ன சொல்கிற? சிக் பீப்புள் அப்படின்னு சொல்கிற, அண்ட் பீயிங் லெட் பை சிக் பீப்புள் அப்படின்னு சொல்கிறியே, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியே கேட்குறாங்க. அதற்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? எஸ், ஐ காட் டு நோ தம். இப்போ தான் எனக்கு அவங்கள பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஐ காட் டு நோ தம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே பெரிய விஷயம்லாம் கிடையாது. இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் பீஸ் டீல் அப்படின்னு சொல்லி இழுன்னு இழுத்து நியூக்கை நாங்கள் எடுத்துருவோம். They're scum, they're sick people, they're led by sick people, and they're vicious, violent people, and if they had a nuclear weapon, they'd use it. As far as I'm concerned, it's over. I'll speak to our negotiators. They want to negotiate. They're good people. அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான யுரேனியம், என்ரிச்ட் யுரேனியத்தில் எங்களுக்கு நீங்கள் தந்துடணும். அப்படிலாம் தந்துட்டினா இந்த பீஸ் டீல் அப்படிங்கிறது கையெழுத்தாகும். அது வரையிலும் பீஸ் டீல் கையெழுத்தாகாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டுடன் இருந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இந்த பக்கமாக ஈரான் என்ன சொல்கிறாங்க? பீஸ் டீலுக்கு நாங்கள் வாரோம், பட் எங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் கொடுங்க. எங்களுடைய அசட்ஸ் நிறைய ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை அன்ஃப்ரீஸ் பண்ணி தாங்க. எங்களுடைய ஆயிலுக்கு சாங்ஷன்ஸ் விதிச்சிருக்கீங்க, அந்த சாங்ஷனை நீங்கள் என்ன செஞ்சுருங்க? நிராகரித்து விடுங்கள், இல்லாட்டி ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமெரிக்காவும் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே ஈரானுடைய எண்ணெய்க்கு பொருளாதார தடை போட்டிருந்ததெல்லாம் நீக்கினாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், உலக மார்க்கெட்டில் எண்ணெயினுடைய தேவை அதிகமாக இருந்துச்சு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருந்துச்சு. டோட்டலாக எல்லா இடங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் எண்ணெய் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. பல நாடுகள் அமெரிக்காவை கைகாண்பித்து, ஒன்னால தான் இந்த யுத்தம், நீ ஈரான் கூட சண்டை போடுறதுனால தான் எங்களுக்கு இந்த கச்சா எண்ணெய் கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அமெரிக்காவுக்கிட்ட போய் அமெரிக்காவை குற்றம் சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க? எந்தெந்த நாடுகள்கிட்டப்பா நம்ம சாங்ஷன்ஸ் வாங்கியிருந்தோம்? ரஷ்யாவா? ரஷ்யாவினுடைய ஆயில் யாருனாலும் வாங்கிக்கலாம். ஈரானா? ஈரானுடைய ஆயில் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்படின்னு சொல்கிற ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்போ ஈரானுடைய ஆயில் வாங்கிக்கலாம், ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஏதோ அமெரிக்கா வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, இல்லை அமெரிக்கா நல்ல மனசாக மாறிட்டாங்க, திருந்திட்டாங்க அப்படிங்கிறதுனாலாம் கிடையாது. உலக பொருளாதாரத்தை அது பாதிச்சுட்டு இருந்துச்சு. எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. திடுதிப்புன்னு பார்த்தா நேட்டோவினுடைய கூட்டமைப்பு, நேட்டோவினுடைய சமிட் அப்படிங்கிறது இன்றைக்கி துருக்கியில் வச்சு நடந்துட்டு இருந்துச்சு. அதில் தான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் பேசின பேச்சுக்கள் எல்லாமே மிகப்பெரிய வெறுப்பாகவும் வன்மமாகவும் இருந்துச்சு. அதில் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஈரான் என்பது ஒரு சிக் நாடு, அதை ஆட்சி செய்வதும் அங்கே வாழக்கூடிய மனிதர்களும் சிக் மனிதர்கள் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், இப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது இனிமேல் இல்லவே இல்லை, நோ மோர் பீஸ் டீல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் விட்டுட்டார். They're scum, they're sick people, they're led by sick people, and they're vicious, violent people, and if they had a nuclear weapon, they'd use it. As far as I'm concerned, it's over. I'll speak to our negotiators. They want to negotiate. They're good people. அதில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ஜப்பான் இழுத்தது தான். ஏண்டா ஈரான் அமெரிக்கா யுத்தத்தில் எங்கப்பா ஜப்பான் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜப்பான். இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜப்பான் எங்களுடைய ஏர்கிராஃப்ட் கரியரை தாக்குவதற்காக 11 மிசைலை அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஈரான் 11 மிசைல் அவங்களுடைய விமானம் தாங்கி கப்பலை அழிப்பதற்காக வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். அப்போது இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நேற்று தான் கத்தார் அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க, ஈரான் தேவையில்லாமல் 3 டேங்கர் கப்பல்களை நீ என்ன செஞ்சுருக்க, அடிச்சிருக்க, அதனால் இங்கே பெரிய பிரச்சனை வரலாம், இனிமேல் அங்கே வரக்கூடிய கப்பலை எந்த விதத்துலையும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனால் ஈரான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய படைகள் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் அடிப்போம். ஏன்னா கத்தார்லாம் சொன்ன பிறகு அமெரிக்கா நேற்று நைட்டோடி நைட்டாக கிட்டத்தட்ட 80 இடங்களை டார்கெட் பண்ணாங்க. அந்த 80 இடங்களில் இதுவரையிலும் அடிக்காத பல இடங்களை தேர்வு செய்து எங்களுடைய தாக்குதல், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எங்களுக்கு எதிராக அமைதி பேச்சுவார்த்தை அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக அட்டாக்கை நடத்திட்ட, அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி நான் 4-5 மடங்கு கூடுதலான தாக்குதலை செய்வேன். இதுவரையிலும் நான் செய்த ரிட்டாலியேட்டை விட இப்போ நான் செய்யக்கூடியது 5 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அடிக்கிறாங்க. நைட்டு கம்ப்ளீட்டாக அடிக்கிறாங்க. ஈரானை வச்சு செஞ்சுட்டாங்க அமெரிக்காவினுடைய வான்படை ஏகப்பட்ட இடத்துல ஈரானில் குண்டுகளை வீசிட்டாங்க. இது எதுவுமே நமக்கு தெரியல. ரொம்ப சைலண்டாக அமெரிக்கா ஈரான் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. வெளியுலகத்தில் பார்க்கும்போது என்னப்பா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா, அங்கே நடுநிலைமையாக யார் நிற்கிறாங்க, பாகிஸ்தானா, ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் இதனால் பாராட்டப்படுகிறாரா, ஓகே ஏதோ ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை அந்த யுத்தத்தை பார்த்து நமக்கே போராக இதுக்கு மேலே அந்த யுத்தத்தை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் அமெரிக்கா யுத்தம் நடத்தி முடிச்சுட்டாங்க. அடுத்ததாக ஈரான் சொல்கிறாங்க நாங்கள் 84 இடங்களை அட்டாக் பண்ண போகிறோம். எந்த அமெரிக்காவினுடைய இராணுவ வீரரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈரானை சுற்றி நிறைய அரபுலக நாடுகள் இருக்காங்க. ஆனால் இந்த அரபுலக நாடுகளில் அவங்க நாட்டு இராணுவம் நிற்பதை விட அமெரிக்க நாட்டு இராணுவம் தான் அதிகமாக நின்றுட்டுருக்கு. அமெரிக்காவினுடைய ஏர்பேசஸ், கப்பல் துறைமுகம் இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்தெல்லாம் சுற்றி பாதுகாப்பதற்காக அமெரிக்க இராணுவ வீரர்கள் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். ஈரான் சொல்கிறாங்க, என்ன நீ அடிச்சுட்டு உன்னுடைய இராணுவ வீரர்கள் இங்கிருந்து உயிருடன் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைக்கவே நினைக்காத, எல்லாரையும் நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு எதிரான குரலை ஈரான் உயர்த்துகிறது. ஈரான் இப்படி சொல்லிட்டியா, இனி உனக்கு மனசாட்சியை நாங்கள் செய்யவே மாட்டோம், இனி உன்னை நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வை தொடங்குகிறார். ஐஆர்ஜிஸினுடைய கமாண்டர் சொல்கிறாரு, MOU அது ஒரு கார்பேஜ் அப்படின்னு சொல்கிறார், ஒர்த்லெஸ் ஸ்கிராப் அப்படின்னு சொல்கிறார், ஒரு நயா பைசாக்கு பங்கு இல்லாத ஒரு ஸ்கிராப், வெறும் ஒரு குப்பை அப்படின்னு சொல்கிறார். ஈரானுடைய வார் காரணமாக பஹ்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுடைய மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன், அவங்களுடைய நாட்டு மக்களை அழிக்க வந்த ஈரானுடைய மிசைல்ஸையும் ட்ரோனையும் நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பஹ்ரைன் நாட்டை சார்ந்த அவங்களுடைய மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு. இதை விட ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, ஒருவேளை நீங்கள் கத்தார், குவைத், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமான், சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா உடனடியாக புக் பண்ணிடுங்க, வெளியில் வந்துருங்க அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஈரான், அமெரிக்கா அவங்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த போர் பதட்டம் இது எல்லாமே இப்போ கூடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னாலையும் மறுக்க முடியாது. அதை எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி பேச்சுவார்த்தை சின்னதாக அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனால் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் சென்செக்ஸ் கீழே விழுந்துச்சு. அப்படி கீழே விழுறது கரெக்டாக 1:30 மணிலேருந்து 2 மணி வரை. இந்த 1:30லேருந்து 2 மணி வரை அப்படின்னு சொல்லி ஏதாவது நியூஸ் வந்துச்சான்னு கேட்டால் ட்ரம்ப் அவர்கள் பேசினது மட்டும்தான் நியூஸ். அப்போ ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு இணங்க இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் உலக பொருளாதாரத்தை ஒரு பெரிய அசைவு, அதாவது அமெரிக்கா ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது அசைத்து பார்க்க போகிறது அப்படிங்கிற அந்த சூட்சமமான வார்த்தையை சொன்னதுனால, as far as I'm concerned, it's just a waste of time dealing with them. They're liars. We make a deal, and if I make a deal with him, we have a deal, and he goes out, he talks. We make a deal. Everyone's agreed. No nuclear weapon. There's something wrong with them. They're cuckoo. இனிமேல் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறது கிடையாது, இனி யுத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டார் மனுஷன். ஒவ்வொரு 8ஆம் தேதி அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்கும்போது, இந்த 8ஆம் தேதி அவர் என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் ஈரான் அடிக்க போகிறோம், அடுத்ததாக ஈரான் அட்டாக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டார். அதனால தான் பங்கு வர்த்தகம் கீழே விழுந்துச்சு. அப்படி விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பங்கு வர்த்தகத்தை அடுத்ததாக என்ன செய்ய போகிறீர்கள், நாம் என்ன செய்யணும், ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடணும், ஈரான் இனிமேல் வளர விடக்கூடாது, ஈரான் அப்படிங்கிறது ஒரு ஈவில், அந்த ஈவில் சக்தியை வளர விட்டோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை அப்படின்ற அவருடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டார் ட்ரம்ப் அவர்கள். ஈரானுடைய பாராளுமன்றம் ஆல்ரெடி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, நாட் ஈவன் அ சிங்கிள் அமெரிக்கன் சோல்ஜர் வில் ரிட்டர்ன் அலைவ் அப்படிங்கிறது தான். ஒரு அமெரிக்கர் கூட, ஒரு அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர் கூட இங்கிருந்து உயிருடன் அவங்க நாட்டுக்கு போக முடியாது. இப்போ தான் பாகிஸ்தானுக்கு பதட்டம் வருது. ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் என்ன ஆட்டம் போட்டார். ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தான்டா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு யுத்தம் நின்றது. எங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு மீடியேட்டர் யார் இருக்காங்க இந்த உலகத்தில், 2 முக்கிய நாடுகளுடைய போரை நிப்பாட்டி வைத்தது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்டிக்கலாக இருக்கட்டும், எங்கே போனாலும் செய்தி ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், பாகிஸ்தான் பயங்கரமாக அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. திடுதப்புன்னு பார்த்தா இப்படி சண்டையில் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. இப்போ எல்லாரும் பாகிஸ்தான்கிட்ட போய் நிற்கிறாங்க. பாகிஸ்தான் நீ தானப்பா சொன்ன அமெரிக்கா ஈரான் யுத்தம் முடிஞ்சிருச்சு, 2 பேருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வச்ச மகானே நீ தான்,
இப்போ என்னன்னா 2 பேர் மோதிக்கொள்ள போகிறார்கள், இதனால் பல பிரச்சனைகள் வரலாம், இதை தீர்த்து வைப்பதற்கு பாகிஸ்தான் என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது பாகிஸ்தான் சொல்வது ஒன்றே ஒன்று தான், ஐயோ யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, எனக்கு தெரியாதப்பு, நான் இந்த இடத்துலையே இல்லையப்பு அப்படிங்கிறது தான். அப்போ பாகிஸ்தான் மறுபடியும் சொல்கிறாங்க, 2 நாடுகளும் அமைதியாக இருங்க, யுத்தத்தை செய்யாதீங்க, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சார், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நீ தயாராக இருக்கிறாய், பேசுறதுக்கு அவங்க 2 பேரும் தயாராக இருக்கணுமே. மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். ஒருத்தவங்கன்னா அவங்களுடைய பாராளுமன்றத்தில், இன்னொருத்தவங்கன்னா அவங்களுடைய காங்கிரஸ் சபையில், இப்படின்னு சொல்லி மாற்றி ஈரான் மற்றும் அமெரிக்கா, நாங்கள் அமெரிக்காவை அடிப்போம்னு சொல்லி ஈரானை அடிப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும், 2 நாடுகளும் அடி வாங்க போகிறாங்க, ஏதோ ஒரு நாடு அடி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி மீதம் இருக்கும் நாடுகளும் இது எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய டார்கெட் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய நம்பர் 1 டார்கெட் அது நான் தான், வேறு யாருமே கிடையாது, சாட்சாத் அது ட்ரம்ப் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அவருடைய பெருமையை அப்படியே உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறாரு, இது எப்படியா இருந்தாலும் இப்போதைக்கு ஈரான் ஒரு ஆளை அழிக்க வேண்டும், ஒரு நபரை, ஒரு டார்கெட்டை அழிக்க வேண்டும்னா அப்படி இந்த டார்கெட் நானாக தான் இருப்பேன், நான் தான் இதில் மிகப்பெரிய டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனசே ஆனாலும் கொஞ்சம் குசும்புக்காரன் தான்யா, உண்மை அப்பப்போ ஒத்துக்கொள்வார். இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொன்னதை பற்றி நான் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி இன்னும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 111 மிசைல்ஸ் இப்போ இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜப்பான், அதாவது ஈரான்லேருந்து வந்தது அப்படின்னும் அதை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற தகவலையும் இப்போது யார் கொடுத்திருக்காங்க? I told the story yesterday. We had 111 missile shot by the Islamic Republic of Japan. They were shot at the aircraft carrier. ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் கோப்ஸ், IRGC இருக்கு பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனிமி ட்ரோன்ஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல் ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்கள் திரும்பி பதிலடி கொடுப்போம். இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கா தான் இனி நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி IRGCயினுடைய தலைமை இன்று கூறியிருக்கிறது. நேற்று முந்தானத்து எல்லாமே அயத்தல் அலி கமேனி அவர்களுடைய உடலை இறுதி மரியாதை கொடுத்து அடக்கம் செய்வது அப்படிங்கிறது பிஸியாக இருந்தாங்க ஈரான். இன்றைக்கி பார்த்தா மறுபடியும் அவங்களுடைய போர் அப்படிங்கிறது தலைவிரித்து ஆட ஆரம்பித்திருக்கிறது. ஸோ பார்க்கலாம் ஈரான் அமெரிக்காவினுடைய யுத்தம் அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகிறது அப்படின்னு சொல்லி. இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லாட்டி கேள்விகள் இருக்குது, நிறைய புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லையா ஒரு நாள் லைவ் செஷனில் பார்த்துடலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.